அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் தேய்பிறை பஞ்சமி புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள். உங்களுக்கு பண வசியம் உண்டாகும். 2 பொருள் நீங்கள் சேர்க்க வேண்டும். என்னென்ன பொருள் சேர்க்க வேண்டும் அப்படின்னா, அதாவது நம்ம குளிக்கிற நீரில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் சேர்த்து குளிப்பதனாலே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அதாவது நமக்கு நினச்சது நமக்கு நடக்கும். காலை நம்ம குளிக்கிற நீரில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தண்ணீரை தொடுறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணீரை தொட்டு நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே அது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த தண்ணீரில் நமக்கு அந்த பணவசி கொடுக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம சேர்த்து குளிக்கும்போது நமக்கு முகம் வசீகரமாகும், கைராசி நமக்கு ஏற்படும். இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்க கிட்ட கைராசி அந்த பணம் தங்குதான்னா கிடையாது. முகம் ஒரு சில பேருக்கு வசீகரமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த வசீகரம் எல்லோருக்குமே இருக்குமானா கிடையாது. அது நம்ம தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதை நம்ம தான் உருவாக்க வேண்டும். நமக்கு கைராசியாக நமக்கு இருக்கணும், முகம் வசீகரமாக இருக்கணும். இப்போ கைராசி அப்படின்னு நம்ம 1 ரூபா தொட்டால் கூட அது 100 ரூபாவாக மாறணும். அதுதான் கைராசி. அதாவது நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது வீண் செலவுக்கு போகாமல் அந்த பணம் பெருகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு கைராசியாக இருக்கும். அதே போல் நம்மக்கிட்ட இருந்து யாராவது பணம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும். அது கைராசியாக. முகம் வசீகரமாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக. இப்போ லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைச்சாலே நம்மக்கிட்ட பணம் எப்போதுமே இருக்கும். அதற்கு நம்ம வாரத்தில் ஒரு நாட்களோ அல்லது 2 நாட்களாவது நம்ம குளிக்கும் நீரில் ஒவ்வொரு மங்கள பொருட்கள் வாரத்தில் நீங்கள் தினமும் போட்டு குளிக்காட்ட கூட வாரம் 1 நாள் போட்டு குளித்தா கூட உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான வசீகரமான முகம் உங்களுக்கு கிடைக்கும். உடம்புல இருக்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வெளியே போயிடும். நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அதற்காக தான் நம்ம குளிக்கும் நீரில் இந்த பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருள் தான் நம்ம எப்போதுமே சேர்க்கணும். 2 பொருள் என்னென்ன பொருள் அப்படின்னா, 1 துளசி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 துளசி இலை நீங்கள் பறிச்சுக்கோங்க. இப்போ துளசி இலை கிடைக்காதவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 1 ஸ்பூன் அல்லது 1 சிட்டிகை அளவு, 1 ஸ்பூன் வேண்டாம், 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து ஏலக்காய் தட்டி போட்டுங்க. அதாவது 1 ஏலக்காய் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ஏலக்காவை தட்டி 1 மட்டும் போதும். அதை அந்த தண்ணீரில் போட்டு குளித்து பாருங்கமே, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். பணம் உங்ககிட்ட அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். பணம் எல்லாராலையுமே சம்பாதிக்க முடியுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பண வரவு எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்குது. அது நம்மக்கிட்ட தங்குதா, அதுதான் அங்கே கொஸ்டின். ஸோ அந்த வசீகரம் பார்த்திங்கன்னா நம்ம தான் அதை ஏற்படுத்திக்கிடணும். அந்த வசீகரத்தன்மை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் நல்லா சேர ஆரம்பிக்கும். அது செலவாகாமல் இருக்கும், வீண் விரயத்திற்கு போகாமல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட யாராவது பணம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதாவது யாராவது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், இல்லைன்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஏதாவது உங்கள் செலவுக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ரொட்டேஷன் நல்லா இருக்கும். அதை நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து நம்ம பண வசியம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் தாங்க பண வசியத்திற்கு ஒரு அற்புதமான நாள். பொண்ணும் பொருளும் சரின்ற நாளும் புதன்கிழமை தான், பணத்தை பெருக்கி கொடுக்குற நாளும் புதன்கிழமை தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதன்கிழமை மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம பொதுவாகவே நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்பது வெள்ளிக்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் புதன்கிழமையும் கொடுக்க மாட்டாங்க. புதன்கிழமை எல்லாருக்குமே இது அமைமான கிடையாது. ஒரு சில கைராசியான கை சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள விட்டு பணம் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதற்கடுத்து பணம் சேராது. அதனாலே நிறைய பேர் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்குறதா மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க.
புதன் வெள்ளி இந்த செவ்வாய்க்கிழமை கூட கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனால் புதன்கிழமை ஒரு சில பேர் வந்து தரமாட்டாங்க, தெரிஞ்சவங்க தரமாட்டாங்க, இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தரமாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய லக்ஷ்மி வந்து மற்றவர்களுக்கு போயிடும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சொல்லுவோம், ஆனால் புதன்கிழமை அதற்கு மேலே நம்ம வச்சு செய்யும். அதனால் வந்து இது எல்லாருக்கும் கிடையாதுங்க. இந்த புதன்கிழமைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு தான் இது வந்து நடக்கும், இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து நிறைய பேர் புதன்கிழமை பணம் கொடுக்குறவங்க பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட சேர மாட்டேங்க அப்படிங்கிறதும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இந்த பேச்சுவாக்கில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி எல்லாருமே அவாய்ட் பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால. அதனால் இந்த புதன் வெள்ளி பார்த்தீங்கன்னா இந்த பண வசியத்திற்கு உரிய நாள். இந்த நாளன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை குளிகை நேரம்னு ஒரு நேரம் இருக்கும். நம்ம கேலண்டரில் பார்த்தாலே தெரியும், நல்ல நேரம், குளிகை, யமகண்ட நேரம், ராகு காலம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்த்து வைக்க பழகணும். அப்படி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்ல அது ராசியாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, புதன்கிழமை அன்று 2 துளசியிலே ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம் துண்டு எடுத்து பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடணும். இல்லை பச்சை நிற துணியில் முடிச்சு போட்டு நீங்கள் வச்சிடணும். இந்த மாதிரி செய்து பாருங்கமே உங்ககிட்ட பணம் வசியமாகும். பணத்தை எப்போதுமே சம்பாதிப்பது வந்து எளிமை தான், ஆனால் அதை வந்து நம்ம பக்குவமாக வைத்துக்கொள்வதும் சிக்கனமாக வைத்துக்கொள்வதும் அவரவர் கையில் தான் நமக்கு இருக்குது. அதனால் பணத்தை வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பணத்தை வந்து வீண் வரை செலவுகள் செய்யக்கூடாது. பணம் நம்மக்கிட்ட ராசியாக இருக்கணும், கையால் நம்மக்கிட்ட வந்து கையை விட்டு நம்மக்கிட்ட விலகக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில செயல் செய்யும்போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ராசியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.